நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரிலிருந்து உங்கள் கொடிக்கம்பம் ஜோதிடர் எஸ்பி சோமதன் பேசுகிறேன். எண்ணுள் கலந்து எண்ணில் நிறைந்து என்னை வழிநடத்தும் திருமுருகன் திருவள்ளுக்கு கோடான கோடி நன்றிகள். ஆயிரக்கணக்கான ஜோதிட சுருதிகளையும் அதன் சூட்சங்களையும் எனக்கு கற்றுத்தந்த எனது குருநாதர் சிங்களாந்தபுரம் எஸ் அருணாஸ் ஐயாவின் பொற்பாதங்களை பணிந்து வணங்கி மகிழ்கிறேன். நமது காணொளியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் பெரும் ஆதரவு தந்து கொண்டிருக்கும் என் ஜோதிட சொந்தங்களுக்கும் எனது மாணவர்களுக்கும் எனது வாடிக்கையாளருக்கும் கனிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த வாரத்தில் நமது காணொளியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள், நெடுந்தூரம் வந்து அடியனடி ஜோதிட ஆலோசனை பெற்று சென்று கொண்டிருக்கும் அனைத்து வாடிக்கையாளருக்கும் நேயர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக சமயபுரத்தில் வந்த கஸ்தூரிபாய் மேடம் 4 பேருக்கும், மதுரை மலர்வழி அம்மா அவர்களுக்கும், பொள்ளாச்சி கார்த்திகேயன் அவர்களுக்கும், நாகர்கோவில் சிவராமன் அவர்களுக்கும், திருவாரூர் லோகநாதையா அவர்களுக்கும், கோயம்புத்தூர் தெய்வநாயகி அவர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். என்னிடம் பலன் கேட்பதற்கு, அதாவது 4 ஜாதகம் பார்க்கிறவன் இருந்தால் நேரில் வரும்போது தெளிவாகவும் நிறைவாகவும் பேச முடியும் என்பதற்காக அடியேன் நேரில் வரவைக்க விரும்புகிறேன். நிறைய வந்துக்கிட்டு இருக்காங்க, தொடர்ந்து வருவாங்க. சரி, இந்த காணொளியில் ஒரு அற்புதமான தலைப்பு, சுகாதிபதி மாரகம் தருவாரா, சுகாதிபதி திசை மாரகம் தருமா என்ற தலைப்பில் ஒரு சிறிய கருத்தை தெளிவாக பேசுவோம். உங்களுக்கு தலைப்பில் சந்தேகம் வரும், ஐயா ஒரு ஜாதகத்தில் திரிகோணாதிபதி, கேந்திராதிபதி, கோணாதிபதிகள் நன்மைத்தானே தருவாங்க, நீங்கள் சுகாதிபதி திசை மாரகம் தருமா என்று சொல்கிறீங்க என்று கேட்குறீங்க. புரியுது. ஒரு ஜாதகத்தை பொறுத்து எடுத்துக்கிட்டிங்களா, 9 கிரகங்களில் நன்மை செய்வதும் உண்டு, தீமை செய்வதும் உண்டு. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஒரு சுகாதிபதி எப்படி இருந்தால், எங்கிருந்தால் மாரகம் தருவார் என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம். இந்த ஜாதகம் ஒரு அனுபவமான ஜாதகம், சமயத்தில் நடந்த சம்பவம். அதாவது இந்த ஜாதகரின் தந்தை என்னிடம் ஜாதகம் கொடுத்து கேட்கிறார், ஐயா திருமணத்திற்கு காலம் கடந்து போய் கொண்டிருக்கிறது, உங்களை பற்றி கேள்விப்பட்டோம், உங்களுடைய குருவில் ஜோதிடர் எழுதும் வாசகர் நேரடியாக வந்திருக்கிறோம், எங்களுக்கு சரியான பலன் சொல்லுங்கள் என்று ஜாதகத்தை கொடுக்குறாங்க. ஜாதகத்தை கணித்து பார்த்துட்டு ஒரே ஒரு வார்த்தை சொன்னோம், மார்ச் 30 வரை, 2025 மார்ச் 30 வரை ஜாதகருக்கு ஜாதகம் பார்க்க வேண்டாம், அதன் பிறகு என்ன கொண்டு வார்கள் பேசலாம் ஜாதகத்தை கொடுத்துட்டோம். அவர் ரொம்ப மனசு உடஞ்சி பொக்குன்னு போயிட்டார். ஆனால் இந்த ஜாதகம், இப்போ சொல்லக்கூடிய ஜாதகம் மார்ச் 18 மரணம் அடைந்து விட்டார். அவர் மீண்டும் வந்து ஜாதகம் பார்த்துட்டு சொல்லிட்டு போனார், இந்த ஜாதகத்தை போடுங்க ஐயா, உங்கள் காணொலியில் போடுங்க, எனக்கு என்ன சொன்னீங்களோ அதை அப்படியே காணொலி சொல்லுங்கள் என்று என்னை விரும்பி கேட்டுக்கொண்டார். அதற்காக இந்த வீடியோ போடுறோம். அதாவது ஸ்க்ரீனில் பாருங்கள், அப்புறம் விளக்கம் தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு ஆண் ஜாதகம். 17/9/1978 3:52 AM. பிறந்த இடம் சங்ககிரி. இது ஒரு ஆண் ஜாதகம்.
நட்சத்திரம் வந்து புரட்டாதி நட்சத்திரம், 4ஆம் பாதம், மீனராசி. லக்கணம் வந்து கடக லக்கணம், லக்கணத்தில் குரு பகவான். லக்கணத்துக்கு 2ஆம் இடத்தில் சனி பகவான் புதன். லக்கணத்துக்கு 3இல் சூரியன் ராகு. லக்கணத்துக்கு 4ஆம் இடத்தில் சுக்கிரன் செவ்வாய். லக்கணத்துக்கு 9இல் மீனத்தில் சந்திரன் கேது. அப்படி நவாம்சத்துக்கு போயிட்டீங்களா, கும்ப லக்கணம், லக்கணத்தில் வந்து சுக்கிரன் ராகு, கடகத்தில் சந்திரன் சனி, சிம்மத்தில் கேது, கன்னியில் புதன் குரு, விருச்சிக செவ்வாய். புரட்டாதி நட்சத்திரம், 4ஆம் பாதம், மீனராசி. குரு திசை 1 வருஷம் 7 மாதம் 10 நாள் இருப்பு. இப்போ ஜாதருக்கு நடப்பு திசை சுக்கிர திசை, நடப்புத்தி சுக்கிர புத்தி. 28/8/2026 வரை சுய புத்தி நடந்துட்டு. இந்த ஜாதகர் தான் மார்ச் 18ஆம் தேதி இறந்தது. பாருங்கள், எந்த ஒரு இப்போ வந்து இந்த ஜாதகர் வந்து நடக்கிறது சுக்கிரன் நடந்துகிட்டு இருக்குது. சுக்கிரன் சுகாதிபதி, 4இல் ஆட்சி பெற்றிருக்கார். ஆனால் மரணத்தை கொடுத்துருக்கிறார். அப்போ சுகாதி திசை மாரகம் தருமா? எப்படி இருந்தால் தரும், என்னென்ன விதியில் ஒத்துழைச்சா தரும் என்பதை தெரிந்து கொள்வோம். அதுக்கு முந்தி ஒரு அற்புதமான பாடல். அடியேன் அடிக்கடி குறிப்பிடுவது புலிப்பாணி 300 நூலை குறிப்பிடுகிறேன். காரணம், அதில் உள்ள அனைத்து பாடலும் அற்புதமான பாடல்கள். அந்த பாடல்களை பயன்படுத்தி விதம் தெரிந்து கொண்டால் ஜெயித்து விடலாம். சரி பாருங்கள். கோரப்பா கடகத்தில் ஜனித்த பேருக்கு கொடுமை பல தந்திடுவார் சுக்கராச்சாரி. வாரப்பா வரம்பெற்ற இந்திரச்சித்து வகைமடிப்பாய் மாண்டான் வெள்ளியாளை. சீரப்பா திரிகோணம் சிறந்து நிற்க சிவசிவா செம்பொனும் ரதங்கள் உண்டு. கூரப்பா மற்றவிடம் கூடாதப்பா கொற்றவனை நிலை சமயமிருந்து செப்புவாயின் பாட்டு. நல்லா புரிஞ்சுக்க, அற்புதமான பாடல். அதாவது கடகத்தில் பிறந்தவருக்கு சுக்கிரன் மாரகம் தருவார் அப்படின்னு பாடலுடைய சாராம்சம். எங்கிருந்தால் திரிகோணத்தில் இருந்தால் நன்மை தருவார், வேறு எங்கிருந்தால் தப்பு உண்டு. அது குறிப்பாக கேந்திரமாக இருந்தால் அதிகபட்ச வாய்ப்பு உண்டு. அந்த பாட்டை மீண்டும் நினைவுபடுத்துகிறோம். புலிப்பாணி 300 என்ற ஜோதிட நூலில் 25வது பாடலாக வருகிறது. கூரப்பா கடகத்தில் ஜனித்த பேருக்கு கொடுமை விட தந்திடுவார் சுக்கராச்சாரி. வாரப்பா வரம் பெற்ற இந்திரசித்து வகைமடிப்பாய் மாண்டான் வெள்ளியாளே. சீரப்பா திரிகோணம் சிறந்து நிற்க சிவசிவா செம்பொன்னும் ரதங்கள் உண்டு. கூரப்பா மவிடம் மற்றவிடம் கூடாதப்பா கொற்றவனை நிலை சமயம் அறிந்து கூரே அப்படின்னு பாட்டு. அற்புதமான பாடல். சரி, இந்த பாடல் இந்த பாடல் படி கடகத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கரம் கெட்டவர், அதாவது மாரகம் தரக்கூடிய தகுதி பெற்றவர்னு புலிப்பாணியார் தெளிவாக கூறிட்டார். அப்போ கடகத்தில் பிறந்த அனைவருக்கும் சுக்கரசு மாரகம் தருமான்னு கேட்டால் பல பேர் தருவதில்லை. காரணம், மற்ற விஷயங்கள் பார்க்கணும். ஆனால் இவருக்கு ஏன் கொடுத்துச்சு அப்படின்னா அதுக்கு நிறையான விதிகள் இருக்குது. ஒவ்வொன்றா பார்ப்போம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா பாடல் தெரிஞ்சுக்கிட்டோம், துணைவியை தெரிஞ்சுக்குவோம். முதல் விதி பார்த்தீங்களா, எந்த ஒரு திசை நடந்தாலும் சரி, அது சின்ன திசையோ பெரிய திசையோ தப்பில்லை, சுபர் திசையோ பாவ திசையோ அதுவும் தப்பில்லை. எந்த திசை நடந்தாலும் சுய திசை சுய புத்தியில் 2 ஆதிபத்திய பலனை சேர்ந்தே தரும். இதை மனதில் ஆணித்தரமாக பதிவு வைத்துக் கொள்ள வேண்டும். என் மாணவர்களுக்கு அது அத்துப்படியான விஷயம். ஒரு திசை நடக்கிறது என்றால் அது சுபர் திசையாக இருக்கலாம், பாவ திசையாக இருக்கலாம், சின்ன திசையாக இருக்கலாம், பெரிய திசையாக இருக்கலாம். அந்த திசையில் சுய புத்தியில் 2 ஆதிபத்திய பலனை தந்தே தேரும், சேர்ந்து தான் சொல்ல வேண்டும். 1. இப்போ பார்த்தீங்களா, சொந்த வீடு உள்ளவங்க 9 நவக்கிரகத்தில் ராகு கேதுவை தவிர மிச்ச 7 பேர்த்துக்கும் சொந்த வீடு உண்டு. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அதில் சூரியனுக்கு ஒரே வீடு, சந்திரனுக்கு ஒரே வீடு, அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். மிச்ச குஜாதி ஐவர்னு சொல்லக்கூடிய 5 பேர்த்துக்கும் 2 வீடு உண்டு. அந்த 2 வீட்டுக்குரிய கிரகங்கள் திசை நடைமுறைக்கு வந்துவிட்டால், சுயபத்தி நடந்தால் 2 ஆதிபத்திய பலனையும் சேர்த்து பலன் சொல்ல வேண்டும். இது நிச்சயமான மிகச்சரியான விதி.
இதை மனதில் வைத்து கொண்டால் பலன் சொல்வதற்கு எளிதாகவும் இருக்கும், சிறப்பாகவும் இருக்கும், வெற்றி பெற முடியும். சரிங்களா? சரி, இப்போ சுக்கிரதசை நடக்குது, சுக்கிர புத்தி நடக்குது. இந்த ஜாதகருக்கு கடகலக்னத்துக்கு 4ஆம் இடத்தையும் பேச வேண்டும், 11ஆம் இடத்தையும் பேச வேண்டும். அப்போ 4, 11 என்றால் சரலக்கணத்துக்கு பாதகாதிபதி திசை, பாதகாதிபதி திசை நடக்கிறது. அப்போ ஜாதகருக்கு பாதகம் தருவதற்கு வாய்ப்பு உண்டு. சரிங்களா? ரைட். இது ஒன்று, இதை மனசில் பதிய வச்சுக்கணும். அடுத்து போய்ட்டு வச்சுங்களேன், 2வது ரூல்ஸ் பாருங்கள், அருமையான ரூல்ஸ். துணை விதி பாருங்கள், அற்புதமான 2வது விதி. லக்கணாதிபதி திசை ஒருத்தர் நடக்கிறதா? நடக்கிறது. ஒன்று என்ன செய்யணும்? சுகாதிபதி கவனிக்க வேண்டும். சரி, சுகாதிபதி நினைக்கிறதா? என்ன செய்யணும்? லக்கணாதிபதி கவனிக்க வேண்டும். 4ஆம் அதிபதியும் லக்கணாதிபதியும் சஷ்டாசமாக இருந்து திசை வந்துவிட்டால் அந்த ஜாதனுக்கு நோய் நிச்சயம் உண்டு, கடுமையாக சுகத்தை இழப்பான் என்று எழுதி கொடுத்துடலாம். சரிங்களா? 2வது அருமையாக தெரிஞ்சுக்க, 2 விதி ஆச்சு. 3வது பார்த்தீங்களா, எந்த ஒரு ஜாதகத்திலுமே லக்கணத்து ஒரு திசை நடக்குது, அந்த திசையோட திசாநாதனுக்கு திசை எந்த திசையாக இருந்துட்டு போகுது, திசாநாதனுடன் 10ஆம் அதிபதி சனி பகவான், செவ்வாய், இந்த மூவரும் இணைந்து விட்டாலும் பார்த்து கொண்டாலும் அந்த திசையில் ஒரு கர்மம் உண்டு, ஒரு கர்மம் உண்டு. அந்த கர்மம் யாருக்கு என்று பார்த்தால் திசாநாதனுக்கு 6ல் 8ல் உள்ளவர் யார் என்று கவனிக்க வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? திசாநாதன் யாராக இருந்தாலும் அவர் நின்ற வீட்டுக்கு 6ஆம் வீட்டில் யார், 8ஆம் வீட்டில் யார் என்று கவனிக்க வேண்டும். அந்த 6ஆம் வீட்டில் உள்ளவர் அல்லது 8ஆம் வீட்டில் உள்ளவருடைய கிரகத்தின் உறவுக்கு பாதிப்பை தரும், அல்லது அந்த 8, 6 உள்ள கிரகம் லக்னாதியாக இருந்துவிட்டால் ஜாதனுக்கே பாதிப்பை தரும். இவருக்கு பாருங்களேன், சுக்கிரதசை நடக்குது, சுகாதியாக போயிட்டார், லக்கணத்தில் ஆட்சி பெற்றிருக்கார், 4ல் ஆட்சி பெற்றிருக்காரு, அவருக்கு 6ஆம் வீட்டில் லக்னாதி அமர்ந்திருக்கார், சுகம் கெடும். அடுத்தபடியாக பார்த்தா சனி செவ்வாய் பாருங்கள், சுக்கரனோடு செவ்வாய் சேர்க்கை, சனி பகவான் 3ஆம் முறையாக பார்க்குறாரு, சனி பகவான் 3ஆம் முறையை பார்க்குறாரு. அப்போ நான் திசாநாதனுக்கு செவ்வாய் தொடர்பு, சனி பகவான் தொடர்பு வந்து விடுகிறது. இது மட்டும் போதுமா? லக்னத்துக்கு 10ஆம் என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் சேர்ந்து விடுகிறார். ஆக திசாநாதனுக்கு சனி பகவான், செவ்வாய், 10ஆம் அதிபதி தொடர்பிருந்து திசா புத்தி நடைபெறும் காலத்தில் அந்த திசைக்கு 6ல் 8ல் உள்ள கிரகத்தோடைய ஆதிபத்திய உறவுக்கோ அல்லது ஜாதகருக்கோ நிச்சயம் கண்டம் மாரகம் உண்டு. அந்த விதி இவருக்கு அப்படியே பொருந்துகிறது. சரிங்களா? சரி, அடுத்த விஷயம் வருவோம். முக்கியமாக பார்த்துட்டிங்களா, ஒரு கிரகம் பலன் எடுக்கும்போது பார்த்தீங்களா, ஒரு திசை நடக்குதுன்னு வச்சுங்களேன், திசை நடக்கும். அந்த திசாநாதன் நின்ற வீடு பார்த்தீங்களா, அவர் உச்சமாக இருந்தார்னா ஒரு கிரகம் உச்சம் பெற்றிருக்குது. அப்போ அந்த வீட்டின் அதிபதியை பார்க்கணும், அப்புறம் அந்த அவர் நின்ற சாரணத்தை பார்க்கணும். இது ஒன்றும். சரி, ஒரு கிரகம் ஆட்சி மட்டும் பெற்றிருக்கு, என்ன செய்யணும்? அவருடைய சாரணாதனை பார்க்க வேண்டும். இப்போ சுக்கர் இவருக்கு என்ன இருக்கார்? ஆட்சி பெற்றிருக்காரு, 4ல் ஆட்சி பெற்றிருக்காரு. அப்போ 4ஆம் இடத்ததிபதி ஆட்சி பெற்றால் அவர் சாரணாதன் யாருன்னு பார்த்தா சுவாதியில் இருக்கிறாரு. சுவாதி 3ஆம் இடத்துல சுக்கரன் அமர்ந்திருக்கிறாரு. அப்போ ராகு யார்? சுக்கரன் ராகு யார்? 3ல் அமர்ந்திருக்காரு. அப்போ ஒரு கணக்கு வச்சுங்க, ஒரு கிரகம் ஆட்சி பெற்றிருந்தாலும் சாரம் தந்தவர் 3ல் மறைந்தால் அந்த திசை ஜாதகனை நோயாளி ஆக்கும். இவருக்கு பாருங்கள், ராகு 3ல் மறைஞ்சிட்டாரு, உடல்நாதன் சொல்லக்கூடிய சூரியனை ராகு கூடிட்டாரு. இவருக்கு ஜாதகருக்கு உடல் உறுப்புகள் பழுதடைந்து இறந்தார். பார்த்தீங்களா, திடீர்னு வயிற்றுன்னு சொல்கிறாரு, ஆசிரியர் கூட்டி போகிறாங்க, செக் பண்ணிட்டு பார்த்து இவர் கல்லீரல் பலகீனமாக இருக்குது, கணையம் கெட்டு போச்சு அப்படிங்கிறாங்க முதல் நாள். அடுத்த நாள் பார்த்தீங்களா நுரையீரல் கெட்டு போச்சுங்கிறாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்களா ஹார்ட் வீக்காச்சுங்கிறாங்க. அடுத்த நாள் அடுத்து சிறுநீரகம் கெட்டு போச்சுங்கிறாங்க. அடுத்து கல்லீரல் போச்சுங்கிறாங்க. ஆக மொத்தம் பார்த்தீங்களா ஒரு உறுப்புகள் குறைஞ்சிக்கிட்டே பலமிழந்தே வருது. கிட்டத்தட்ட 20 லட்ச ரூபா செலவு பண்ணி ஒரே 10 நாளுக்குள்ளே
ஆளை காப்பாற்ற முடியவில்லை. திருமணத்தை கேட்க வந்தாருன்னா மார்க்கத்தை சொல்கிறோம். எதுக்குன்னா இதில் கவனிக்கணும். பொதுவாக இப்போ சொல்லிக்கிட்டே இருக்க பெரிய விஷயம் இல்லை. இந்த 9வது எங்கே இருந்தால் நல்ல மடன், அது பொதுவாக சொல்கிறலாம் விஷயமே இல்லை. ஒரு ஜாதகத்தை எடுத்தோமா அந்த ஜாதகத்தை என்ன அப்படி நடக்கும் அப்படிங்கிறத பாடல் மூலமாகவும் துணைவியின் மூலமாகவும் தெள்ளத்தெளிவாக சொல்ல வேண்டும். சொன்னால்தான் வாடிக்கையாளருக்கு அது புரியும். அவருடைய எதிர்காலத்தையோ வருங்காலத்தையோ சுட்டி காட்டவோ தொட்டு காட்டவோ வழிகாட்டவோ வாய்ப்பு அமைந்துவிடும். சரி, அடுத்து வருவோம். இந்த ஜாதகத்தில் யோகம் இல்லையா என்று கேட்கலாம். இவர் வாழ்ந்த காலம் வரை யோகத்தோடு வந்திருக்கிறார். எப்படின்னு கேட்டிங்களா, லக்கணாதிபதி 9ஆம் பரிவர்த்தனை அருமையான பரிவர்த்தனை, 1-5 பரிவர்த்தனை சிறப்பு. அதே மாதிரி பார்த்தா சுகாதிபதியும் பஞ்சமாதிபதியும் கூடி சுக கேந்திராதிபதி 4 ஆட்சி பெற்றிருக்காங்க. அது யோகம்தான். 2, 3 பரிவர்த்தனை. இந்த 3 யோகம் இருக்குது. இவர் எப்படின்னு கேட்டிங்களா, அரசியல்வாதியாக இருந்திருக்காரு, பொது வாழ்க்கை வாழ்ந்திருக்காரு. இப்போ சமயத்தில் முன்னாள் முதல்வர்களோட நெருக்கமான தொடர்புடையவர், அரசியல் செல்வாக்கு பெற்றவர், மக்கள் செல்வாக்கு பெற்றவர், முக்கிய பிரமுகராக வாழ்ந்தவர். காரணம் கேட்டால் இவருக்கு பிரபல யோகத்தை கொடுத்துருக்கு, பெரியவங்களை தொடர்பு கொடுத்துருக்கு, பொருளாதாரம் பெருசாக கொடுத்துருக்கு, அடிப்படை சொத்து வலுவாக இருக்குது, எல்லா அனைத்தும் இருக்குது. இருந்தாலும் செல்வாக்கு இருந்தாலும் எவ்வளோ அமைப்பு இருந்தாலும் அவங்களுடைய கிரக அமைப்புப்படி திசா அமைப்படி தான் வாழ்க்கை மாறும் அல்லது முன்னேற்றமும் பெண்டு கொடுத்தாகணும். இவர் இருந்த வரை செல்வாக்கூட இருந்தவர், அதாவது சாகும் வரை. கடைசியாக 1 வாரம் 10 நாள் உடம்பு நோயை பற்றி இறந்துட்டார். ஆனால் அதுக்கு முந்தி வரலுமே செல்வாக்கு தான். பொருளாதார முன்னேற்றம், தொழில் வளர்ச்சி, பொது வாழ்க்கை, முதலுடைய அதாவது முக்கிய விஐபியோட தொடர்பு அனைத்தும் பெற்ற ஜாதகம். நல்ல சிறப்பாக வாழ்ந்தவர் தான். அதனால் சுக்கிரசை வந்தது அதுக்குரிய பலனை தந்து விட்டார். ஆக ஒரு ஜாதகத்தில் எப்போ பார்த்தாலும் எப்படி பார்த்தாலும் ஒரு திசாநாதன் அவர் சுகாதிபதி இருந்தாலும் கேந்திராதி இருந்தாலும் எந்த அமைப்பு இருந்தாலும் அவருடைய தன்மையை உணர்ந்து அவர் வாங்கி சாரத்தை உணர்ந்து அவருடைய செயற்கை பார்வை உணர்ந்து பலன்கள் சொன்னால் நாம் வாடிக்கையாளரிடம் வெற்றி பெற முடியும் என்று கூறி மீண்டும் அடிக்க சொல்வது போல் ஆதார சுருதியோடு உதாரண ஜாதத்தை உங்களை ஒவ்வொரு சந்திக்கிறேன் கூறி மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.